ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களின் நான். இன்னைக்கு வலிகளை பற்றி பேசப்படும். வலிகளை பற்றி பேசப்படும்னா நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அதில் எல்லாருமே பேசியிருக்காங்க. நிறைய நியூஸை பார்க்குறோம், நிறைய விஷயத்தை பார்க்குறோம். ஒரு நியூஸ் எனக்கு தனியாக சப்டைட்டெல்லாம் தெரிஞ்சு, இந்த சோனம் வாங்சோ இவர் செய்யக்கூடிய போராட்டம், அவருடைய போராட்டம் வெற்றி பண்ணணும்னு சொல்லி நான் முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 19 நாட்களாக ஒருத்தர் சாப்பிடாம கொள்ளாம அவருடைய வாழ்க்கையை நடத்தினிருக்காரு. இந்த 19 நாட்கள் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சொல்றதுக்கு வாய் வராம இன்னமும் கூட தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசின்னு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குதான்னு பார்த்தா, எக்ஸாம்பிள் அவருக்கு கிடைக்காத மாதிரி இங்க நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய வழிகள் இருக்கு. சில வழிகள் சொல்லப்படுது, சில வழிகள் சொல்லப்படாம அப்படியே கண்ணுக்கு தெரியாம போயிடுது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை அனுபவிச்சுன்னு தான் இருக்காங்க. குடும்பத்திலே இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு வழிகள் இருக்கு. ஆனா அந்த வழிகள்ல இருந்து அவங்களால கடந்து போக முடியல, அந்த வழிகள்ல அவங்களால சமாளிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு. இது ஆரம்ப காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ணது இவர் செய்யக்கூடிய அந்த அகிம்சை போராட்டம் காந்திஜி செஞ்சிருக்காரு. நம்மளுடைய காந்திஜி இந்த அகிம்சை போராட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு. சாப்பிடாம கொள்ளலாம். இதை பார்த்து எல்லாருமே ஒரு எக்ஸைட்டா மாறிட்டாங்க. மக்கள் அவங்க பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான் இன்னைக்குமே அவர் மகாத்மாவா இருக்காரு. இந்த மாதிரி இந்த செய்யக்கூடிய அந்த அகிம்சை, அப்போ ஒருத்தர் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த வலி இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 19 நாட்களா சாப்பிடாம கொள்ளாம இந்த விஷயத்த நீங்க எனக்காக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி நிற்பாரு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் நமக்கும். அப்போ நம்மளும் சாப்பிடாம கொள்ளாம அந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தா மேக்சிமம் கம்மி தான். அந்த வலி நமக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வலிகள் 1000, பிரச்சனைகள் 1000. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த அரசாங்கமும் சரி, இந்த மக்களும் சரி உடனுக்குடனே நிறைவேற்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி இந்த விஷயம் ரொம்ப தேவைப்படுத ஒரு விஷயம். ஏன்னா இவர் நீட் முறைகேடை பத்தி பேசியிருக்காரு. அதுக்காக தான் அந்த போராட்டத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு பக்கம் லடாக்கு அவருடைய இடத்துக்கான ஒரு போராட்டமும், பிளஸ் இந்த நீட் முறைகேடுக்கான பிரச்சனையும் பேசியிருக்காரு. இந்த நீட்டை பத்தி பேசணும்னா எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. எத்தனை மீடியாக்கள், எத்தனை செய்திகள், ஒவ்வொரு இடத்துலயுமே ஒருத்தரை திணிக்கிற விஷயத்த மாதிரி உருவாக்குறாங்க. எத்தனை குழந்தைகள், எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை அவங்க படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல போயிட்டு நின்று பாருங்க. அவங்க பேரண்ட்ஸ் படுற கஷ்டத்தை பாருங்க. கிட்டத்தட்ட என்னுடைய பசங்களுக்கு நான் படிக்க வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு எப்படி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு தொகையை நான் பிரேட்டையை அவங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே வலியை சேர்ந்தது தான். இங்க எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொல்லி யாரும் அனௌன்ஸ் பண்ணல. அப்போ கிடைக்கக்கூடிய அந்த எஜுகேஷன்ல நல்ல மார்க் இருந்தாலும் இவங்களே ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. ஒரு எக்ஸாமை உருவாக்கி இவங்க இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஒரு வறுமுறை வைக்கிறாங்க. அந்த வறுமுறையை வைக்கும் போது அதோடைய நாலேஜ், அதனுடைய விஷயம், ஏன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்கும். அதை படிச்சுட்டு வரணுவங்க தான் அது கிராஸ் பண்ணி போக முடியும். அப்போ நார்மலா நல்லா படிக்கிற பசங்க அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல மன உணர்ச்சலாகி அவங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பெற்றோர்கள் இது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இந்த வலி எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு வலி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். இது எப்படிதான் முடிக்க போறாங்க? யாருதான் இதுக்கான தீர்வை கொடுக்க போறாங்க? அரசாங்கமா, மக்களா? ஒரு பக்கம் அரசாங்கம் வேற ஒரு விஷயத்த நோக்கி போயின்னு இருக்கு, ஒரு பக்கம் மக்கள் ஒரு விஷயத்த நோக்கி போயின்னு இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே மக்கள் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு உதவி செய்யாதான்னு சொல்லி எதிர்பார்த்துன்னு தான் இருக்காங்க. ஏன்னா நாங்க நார்மல் பீப்புள்ஸ். ஸோ நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதோ, உங்களுக்காக நாங்க பேசுனதோ, உங்களுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணதோ எதுக்குன்னா, நீங்க எங்களுக்காக ஒழுங்கா வேலை செய்வீங்கன்னு நினைச்சுதான் நாங்க இது எல்லாமே பண்ணணும். அப்போ நாங்க பண்ண விஷயத்துக்கு நீங்க திரும்ப 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 நமக்கு வழிகளை தான் கொடுத்துன்னு இருக்கீங்க, நமக்கு பிரச்சனைகள் தான் கொடுத்துன்னு இருக்கீங்க.
என்னால வந்து சரியான இடத்துல வேலை செய்ய முடியல, சரியான இடத்துல என்னால விஷயம் பேச முடியல, சரியான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நாங்க உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்தோம்? நீங்க வந்தா இது எல்லாமே சரி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க உங்களுக்காக நாங்க வந்து இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு ஓட்டு போட்டோம், உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம். ஆனா நீங்களே எங்களை அடிக்கும்போது அப்போ அந்த வலி இருக்கு தெரியுமா? இது சாதாரணமான வலி கிடையாது. ஒரு குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைய தானே வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி, தன் குடும்பத்துல இருக்கிற பிள்ளையை தானே கொடுமைப்படுத்துறேன். அந்த கொடுமைப்படுற அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அதை விட அதிகமா இந்த பீப்புள்ஸ், நம்ம நாட்டு மக்கள், நம்ம எல்லாருமே உங்களால கஷ்டப்பட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம். ஸோ தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க. நாங்களும் மனுஷங்க தான், நீங்களும் மனுஷங்க தான். அப்போ எங்களை அடக்குமுறை செஞ்சுட்டு நீங்க வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இது யாருக்குமே செட் ஆகாத ஒரு விஷயம். அப்போ நீங்க தயவு செய்து அதை யோசிச்சு சரியான முறையில அதை செயல்படுத்துங்க. எப்படி அவருக்கு அவர் போராட்டத்துல அவர் கிட்டத்தட்ட 19 நாளா சாப்பிடாம கொள்ளாம இருக்காரு. அவருக்கு உண்டான நீதியை நீங்க ஒழுங்கா வழங்குங்க. அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்காக தயவு செய்து உங்க மனசுல ஏதாவது ஒரு ஈரம் இருந்துச்சுன்னா மக்களுக்காக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே வழிகள் இருக்கு. அந்த வழிகள் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடிய விஷயமா இருக்கு. எனக்கு இருக்கிற வழி தான். நான் இப்போ என்னுடைய பசங்க வந்து குழந்தையா இருக்காங்க, ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க. பை சான்ஸ் அவங்க வந்து மேல வந்து அவங்க வந்து படிக்கும்போது அப்போ வேற ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா என்னால வந்து அந்த அளவுக்கு இது பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. அதுக்கான பயம் இப்பவே வருது. அதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும்னு சொல்லி நான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னுடைய பசங்க நல்லா படிச்சுட்டு அப்போ அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்துல அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பாவம், கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய பாவம் உங்களை சும்மா விடாது. பாவத்தை சம்பாதிச்சுட்டு தான் நீங்க இருக்கீங்க. இது எல்லாமே வலிகள். ஒருத்தரோட வலி வந்து ஒரு பாவத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த விஷயத்த நீங்க செயல்படுத்தாம சரியான முறையில இந்த அரசாங்கமும் சரி, நான் முதல்ல என்னுடைய விஷயத்துல நான் சொன்ன விஷயம் என்னன்னா, சட்டங்கள் சரியா தான் இருக்கு, அதை அமல்படுத்துறதுக்கு காலதாமதம் ஆகுது. இந்த சட்டத்தை நீங்க சரியா செயல்படுத்தினாவே போதும், எல்லாருக்குமே அவங்களுக்கு உண்டான விஷயம் எல்லாமே கிடைக்கும். எவ்வளவு நாள் தான் பிரச்சனையை கொடுப்பீங்க? எத்தனை நாள் தான் இதே மாதிரி நீங்க பண்ணினே இருப்பீங்க? அப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு மற்றவங்களை ஏன் நீங்க அழிக்கிறீங்க? நீங்க எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே நீங்க பண்ணலாம். ஆனா ஏன் மக்களுடைய விஷயத்துல நீங்க இவ்வளோ அலட்சியமாவோ அவ்வளோ ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கீங்கன்னு சொல்லிதான் புரியல. தயவு செய்து இந்த விஷயத்த வந்து அரசாங்கமும் சரி எல்லாருமே சரி இதை செயல்படுத்தணும்னு சொல்லி நான் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். அதே நேரத்தில் ஏதோ பேசணும்னு சொல்லி பேசல, ஏதோ ஒரு வழி இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கம், அதனால உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் இல்லை உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுங்கள். அதை நான் திருத்திக்கிட்டு சரியான முறையில் பேச நான் ஆரம்பிக்கிறேன். நான் உங்களில் நான். தேங்க்யூ. பாய்.